கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது தேவபலனா இருக்கிறது. என்ன சொல்றாரு? இந்த சுவிசேஷம் முதலாவது யூதருக்கு தான் அறிவிக்கப்பட்டது. வரப்போகிற மேசியா இரட்சகர் அவர் தான் பாவத்தை நீக்குவார்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு தான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதற்கு அப்புறம்தான் கிரேக்கர் புறஜாதிகளாகிய நமக்கும் இந்த சுவிசேஷம் அது அறிவிக்கும்படியா பரவப்பட்டது. உலக அளவில் இது பறந்து இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இது சத்திய வழியில நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. மதங்கள் அநேக காரியங்களை செய்ய சொல்லுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் செஞ்சதை விசுவாசி அப்படின்னு தான் சொல்லுது. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாமாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அதாவது இந்த ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா அது நித்திய ரட்சிப்பு உலக அளவில் பரவி இருக்கிறது. பூமியின் கடைமனை மட்டும் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே போய் சுவிசேஷத்தை அறிவித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவரை பின்பற்றுகிறார்கள். யூதர், கிரேக்கர், புறஜாதிகள் வித்தியாசம் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் சிலுவையில் பகையெல்லாம் கொன்று எல்லாவற்றையும் ஒன்றாக்கி விட்டுறாரு. இந்த ரட்சிப்பு நித்தியமான ரட்சிப்பு. இது பரவி இருக்கிற ரட்சிப்பு. ஏதோ ஒரு சில ஆட்கள் சொல்றது போல அது அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அந்த ஊருக்கு மட்டும் அது அப்படி கிடையாது. இயேசுடைய ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. இதை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த கஷ்டம் பட வேண்டியதில்லை, விசுவாசித்தா போதும். அது எல்லா நாளும் ரட்சிப்புக்கு அவர் ரட்சிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். இப்போ வாஸ்த பகுதியில் பார்க்குறோம், அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு உதவி செவி கொடுத்து இரட்சணிய நாளில் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இவர் ரட்சிக்கிறதுக்கு எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறார். படித்தவங்களோ படிக்காதவங்களோ, கலர் இருக்கோ இல்லையோ, இல்லை வெளிய நாடோ எந்த நாடா இருக்கட்டும், அவர்கள் ரட்சிப்பதற்கு அவர்கள் ஜெபத்தை கேட்டு ரட்சிப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம்.